அந்த டைம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது எந்த வேலையை சூஸ் பண்ணணும்னு தெரியல, காலேஜில் படிக்கும்போது எந்த கோர்ஸாக சேரணும், நம்ம எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார். நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க தேவன் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வார். கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த ஒயிட் ஹவுஸ் மினிஸ்ட்ரிஸ் மூலயமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிட்டு நம்ம செய்தி ஆரம்பிப்போம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே, ரீபா தார் அஷாதார் ரீபா லாரிகா பாபா ரீபா தார் ராபா. கர்த்தர் சொல்றார் ரிகந்தர் ராபாலோ ரிகா பாபா, காலம் இனி செல்லாதுன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிகந்தர் லாரா, இது கடைசி காலம் என்று கர்த்தர் சொல்றார். இஷாதர் ரேபேலோ ரிகா பாபா, உரிகந்தர் ராபாலோ ரிகா பாபா, உரிஷாபா ராபாலோ ரிகா பா. இந்த செய்தியை கேட்டுட்டு இருக்க ஒவ்வொருத்தருக்கும் ரிகந்தர் ராபாலோ ரிகா ஒரு ஊழிய அழைப்பு இருக்குன்னு என்று ஆவியானவர் சொல்றார். இஷாதர் ரேபேலோ ரிகா பா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, கடவுளுக்கு முதலிடம், புட் காட் ஃபர்ஸ்ட். அதுக்கு உண்டான வசனம் மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும். அது இங்கிலீஷில் எப்படி இருக்குன்னா, seek ye first the kingdom of God and his righteousness and all these things will be added to you. நம்ம வாழ்க்கையில் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும். நம்ம அதிகாலை நம்ம எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணணும், அந்த டேயை வந்து கர்த்தருக்குன்னு டெடிகேட் பண்ணணும். கர்த்தாவே இந்த நல்ல நாளை பார்த்ததுக்கு நன்றி கர்த்தாவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த நாளுக்குள்ளே நம்ம என்ட்ரு ஆகணும். அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் எல்லா விஷயத்துலையும் கர்த்தரை முதல்ல வைக்கணும். எல்லா இடத்துலையும் கர்த்தர் தான் நம்ம வாழ்க்கையில் முதல் இடமா இருக்கணும். அந்த மாதிரி முதல் இடம் இருக்கும்போது சகலமும் கொடுக்கப்படும் சொல்லிட்டு மத்திய எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 33வது வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம கர்த்தரை நம்ம தேடணும். நம்ம வாழ்க்கையில் அவருக்கு நம்ம முதல் இடம் கொடுக்கணும். என்ன மாதிரி சுச்சுவேஷன் வந்தாலும், ஒரு 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 கிரிட்டிக்கலான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்ம வந்து எப்பயுமே கடவுளுக்கு தான் அந்த முதல் இடத்த கொடுக்கணும். நம்ம ஏன் இந்த மாதிரி கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னா, நம்ம கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்தோம்னா கர்த்தரும் அவரோட இதில் வந்து நமக்கு முதலிடம் கொடுப்பாரு. எல்லாமே அவர் பார்த்துக்கொள்வார். எல்லா விஷயத்துலையும் அந்த நேரம் நடக்க வரும்போது நம்ம கேட்கணும்னு அவசியமே இருக்காது. கர்த்தாவே இந்த மாதிரி நான் முடிச்சிட்டேன், நான் வந்து +2 முடிச்சிட்டேன், அடுத்த கோர்ஸ் என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் கர்த்தர்கிட்ட போய் மன்றாடணும்னு அவசியமே இருக்காதுன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷதா லேகே பல ரஷபா லோரிகபா துரிபா ராபா லரிகபா திராசத. கர்த்தர் சொல்கிறார் ரிகந்த ராபா லோரிகபா ரிஷத ராபா லோரிகபா, நீங்கள் வந்து ராஜ்யத்தையும் நீதியையும் தேடும் போது ரிகந்த சகலமும் கொடுக்கப்படும் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷத ராபா லோரிகபா, எல்லாமே உங்களுக்கு கொடுக்கப்படும். அந்தந்த டைம் வரும்போது இந்த மாதிரி நீங்கள் வந்து வேலைக்கு போகும்போது எந்த வேலையை சூஸ் பண்ணணும்னு தெரியல, காலேஜில் படிக்கும்போது எந்த கோர்ஸாக சேரணும், நம்ம எல்லாம் குழப்பத்தில் இருக்கும்போது தேவன் உங்களுக்கு வந்து கைட் பண்ணுவார். நீங்கள் கேட்டாலும் கேட்காட்டினாலும் நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்க தேவன் வந்து உங்களுக்கு எல்லாமே செய்வார். நம்ம காட் வந்து ஒரு பார்ஷியலான காடே கிடையாது. பச்சாபாத மாதிரி பார்க்க மாட்டார். எல்லாருக்கும் யாரெல்லாம் அவரை வந்து நம்ம உண்மையாக தேடுறோமோ, யாரெல்லாம் மனசார சொந்த ரட்சகராக அவரை ஏற்றுக்கிட்டு தேடுறோமோ எல்லாருக்குமே அவர் இறங்குவார். ஆனால் ஒரு விஷயத்தை நம்ம மறந்துடக்கூடாது, இஸ் அ வெரி பொசசிவ் காட், பயங்கர பொசசிவ் காட். அதனால தான் இந்த மாதிரி வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா, கர்த்தரை நம்ம முதல்ல தேடணும். நீங்கள் தேடினாதான் சகலமும் கொடுக்கப்படும். எங்கேயுமே என்ன வசனம் எப்படி இருக்காதுன்னா, நீங்கள் எல்லாமே செய்யுங்க அதுக்கப்புறம் கடவுளை வந்து நீங்கள் தேடிக்கலான்னு எந்த இடத்துலையுமே வசனம் இருக்காது. நீங்கள் நிறைய பேரோட ப்ராஃபட்ஸோட லைஃப் ஸ்டோரியை பார்த்தாலும் ஃபஸ்ட்டு அவங்க தான் முதல் ஸ்டெப்பை எடுத்து வச்சுருப்பாங்க. அதுக்கப்புறம் கர்த்தர் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து நிறைய விஷயங்களை பண்ணியிருப்பார். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தாலே எல்லா தீர்க்கதர் யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லான ப்ராஃபட்ஸாக பழைய ஏற்பாடு காலத்துலேயும் சரி புதிய ஏற்பாடு காலத்துலேயும் சரி யாரெல்லாம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்களோ அவங்கெல்லாம் காமனாக ஒரு விஷயம் பண்ணது என்னென்னா, தேவனுக்கு முதலிடம் கொடுத்துருப்பாங்க. கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை கண்ணை மூடிட்டு செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. அவங்க மட்டும்தான் ஆசீர்வாதமாக இருப்பாங்கன்னு என்று கர்த்தர் சொல்கிறார். ரிக ரஷத ரபா லோரிகபா ரிஷபா லோரிகபா. நம்ம கர்த்தர் இருக்க வேண்டிய இடத்துல வந்து நம்மளோட பேரோ புகழோ நம்மளோட பணமோ நம்மளோட சொந்தக்காரங்களோ வைக்கும்போது கர்த்தரும் நம்மளை விட்டுட்டு போயிடுவார். அதனால நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். எந்த விஷயம் இருந்தாலும் அது விக்கிர ஆராதனை என்ற ஆவியானவர் சொல்றார்.
உரிக்கந்த கர்த்தர் இருக்கிற இடத்துல உங்களுக்கு நண்பர்கள் இருந்தாங்களோ, உரிக்கந்த அர்ராபால் சொந்தக்காரங்க இருக்கிறாங்களோ, ரீஷாத அர்ராபால் எதெல்லாம் நீங்க வந்து கர்த்தரை தள்ளிட்டு அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அந்த விஷயம் ஒரு விக்கிரம் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபத்தராபாலோ ரிக்கபாபா. அதனால நம்ம வாழ்ற வாழ்க்கை வந்து கிறிஸ்தவ வாழ்க்கை, முக்கியமா கிறிஸ்தவ வாழ்க்கை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா நம்ம வாழணும். இஷ்டத்துக்கெல்லாம் வாழக்கூடாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிஷபாலோ ரிக்கபாபம். நான் பைபிள்லேருந்து ஒருத்தரோட எக்ஸாம்பிள் தான் நான் உங்களுக்கு சொல்ல போறேன். எந்த அளவுக்கு கடவுள் வந்து அவர் வந்து கடவுளை தேடி இருந்தாருன்னா கடவுள் எந்த அளவுக்கு இறங்கினாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். அது வேற யாரும் இல்லை, ஆப்ரஹாம் வந்து இந்த காலகட்டத்தில் அபிமெலேக்குன்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, ராஜாலாம் வந்து ஏதாவது ஒரு பெண்கள் வந்து அழகா இருந்தா அப்படி பார்த்துட்டாங்கன்னா அவங்களோட ராஜ்யத்துல அவங்க வச்சுப்பாங்க. இந்த மாதிரி யாரோட வைஃப் அதெல்லாம் அவங்களாம் பார்க்க மாட்டாங்க. யாராவது வைஃபா இருந்தா கூட அந்த ஹஸ்பண்டை கொன்னுட்டு அந்த லேடிஸை வந்து ரொம்ப அழகா இருக்க லேடிஸை அவங்க ராஜ்யத்துக்கு வச்சுப்பாங்க. அதே மாதிரி சாராள் வந்து அந்த டைம்ல பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகான ஒரு லேடின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. ரொம்ப சுந்தரமா இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைபிளில் போட்டிருக்கு. அப்போ என்ன ஆகுதுன்னா அபிமெலேக்கு வந்து சாராளை பார்க்குறாரு. ஆபிரகாம் வந்து இதை பார்த்த உடனே அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, ஒருவேளை சாராளோட ஹஸ்பண்ட் நான் தெரிஞ்சிருச்சுன்னா, ராஜாவுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா என்னை கொன்னுடுவாரு. அதனால பேசாம சாராள் வந்து என்னோட தங்கச்சின்னு நான் சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அபிமெலேக்கு ராஜா கிட்ட போய் சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, சாராள் வந்து என்னோட தங்கச்சி அப்படின்னோடனே அபிமெலேக்கு ராஜா என்ன பண்றாருன்னா சாராளை வந்து அவரோட ராஜ்யத்துக்கு அழைச்சிட்டு போயிடுறாரு. அப்போ என்ன ஆகுது, நைட்டு தூங்கும் போது அபிமெலேக்கு ராஜா சொப்பனத்துல கர்த்தர் வராரு. கர்த்தர் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, நீ ஒரு பொண்ணை எடுத்திருக்கியே சாராள்னு, அந்த பொண்ணு மேல நீ கை போட்டினா உன்னையும் சரி உன்னோட என்டையர் கிங்டமும் சரி நான் துவம்சமாக்கிடுவேன். அது வந்து ஆபிரகாமோட தங்கச்சி கிடையாது, ஆபிரகாமோட வைஃப், நீ அவன் மேல கை போற்றவே கூடாது அப்படின்னோடனே அப்பா அவருக்கு சொப்பனத்துல அபிமெலேக்கு ராஜா சொல்றாரு, என் மேல எந்த தப்பும் கிடையாது, நான் ஆபிரகாம்கிட்ட கேட்டப்போ அவ என் தங்கச்சின்னு சொன்னாரு, அதனால மட்டும்தான் நான் சாரால வந்து என் ராஜ்யத்தை நான் எடுத்துக்கிட்டேன், அதனால நான் வந்து என்னை கொன்று போடாதீங்க, நீங்க வந்து என் மேல எந்த தப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு ராஜா வந்து கர்த்தர்கிட்ட முறையிடுறாரு. உடனே கர்த்தர் சொல்றாரு, உன் மேல தப்பு இல்லைன்றதுனால தான் உன்னை சொப்பனத்துல வந்து நான் உன்னை எச்சரிக்கிறேன், ஏன்னா நீ இந்த மாதிரி ஒரு பாவத்துல விழுந்துடக்கூடாது. ஆபிரகாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி, அவன் பொண்டாட்டி வந்து இவங்க 2 பேரும் எனக்கு பிரியமானவங்க, அவங்க மேல நீ கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வச்சிருக்காரு. அப்படி நீ கை போட்டு இதை மீறி நீ செஞ்சினா உன்னையும் நான் ஒன்றும் விட மாட்டேன், உன் குடும்பத்தையும் நான் சும்மா விட மாட்டேன், உன் ராஜ்யத்தையும் ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் மிரட்டுறாரு அபிமெலேக்கு. அப்புறம் அடுத்த நாள் அதிகாலையில் அபிமெலேக்கு எழுந்துச்சு என்ன பண்ணுறாரு, வேலையா அவரோட இருக்க ஸ்டாஃப்ஸ் கிட்டலாம் போய் சொல்கிறாரு, சாராளை வந்து யாரும் எதுவும் பண்ணிடாதீங்க, சாராள் வந்து ஆபிரகாமோட தங்கச்சி கிடையாது, ஆபிரகாமோட வைஃபு, இந்த மாதிரி என் சொப்பனத்தில் வந்து ஆபிரகாம் ஆராதிக்கிற தேவன் வந்து என்னை மிரட்டினாரு, அவன் மேலே கை போடக்கூடாதுன்னு என்னை மிரட்டினாரு, அதனால அந்த சாராளை வந்து விடுவிச்சு ஆபிரகாம்கிட்ட கொடுத்துருங்கன்னு சொல்லிட்டு ஆபிரகாமை கூப்பிட்றாரு. அபிமெலேக்கு கூப்பிட்றாரு, நீ என்ன காரியம் செஞ்சுட்ட, நீ ஏன் வந்து உன் பொண்டாட்டியை வந்து தங்கச்சின்னு நீ சொன்ன, அதனால என்ன ஆச்சு தெரியுமா, நீ ஆராதிக்கிற தேவன் வந்து இங்கே நம்ம நல்லா கவனிக்கணும். ஆபிரகாம் போய் கர்த்தர்ட்ட அங்கே முறையிடல, கர்த்தாவே அபிமெலேக்கு ராஜா வந்து என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டானேன்னு சொல்லிட்டு எந்த இடத்துலையுமே ஆபிரகாம் அங்கே முறையிட்ட மாதிரி இல்லை. தன்னோட பிரியமான மகன் ஆபிரகாம் என் நண்பன் சொல்லிட்டு நிறைய இடத்துல கர்த்தர் சொல்றாரு, தான் பிரியமான மகன் ஒரு கஷ்டத்துல இருக்கும்போது கர்த்தர் வந்து இறங்குறாரு. யார்கிட்ட இறங்குறாரு, அபிமெலேக்கு ராஜா கிட்ட சொப்பனத்துல வந்து இறங்குனது மட்டும் இல்லை மிரட்டி இருப்பாரு. அந்த வசனத்தை இங்க நல்லா படிச்சீங்கன்னா, நீ அவன் மேல கை போட்டினா உன்னை கொன்று போடுவேன், உன்னை மட்டும் இல்ல உன் சன்னதியும் கொன்னுடுவேன், என்டையர் ராஜ்யத்தையும் நான் துவம்சம் பண்ணிடுவேன்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மிரட்டியிருப்பாரு. அப்போ அவர் சொல்றாரு, நீ ஆராதிக்கிற தேவன் வந்து என்னை வந்து சொப்பனத்தில் வந்து மிரட்டிட்டு போனாரு, உன்னையோ பொண்டாட்டி மேலேயோ நான் கை போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ என்ன காரியம் பண்ண, என்னையும் ராஜ்யத்தையும் இந்த மாதிரி பண்ண பார்த்தியே அப்படின்னோடனே ஆபிரகாம் சொல்கிறாரு, உண்மையாகவே எனக்கு தங்கச்சி முறை தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு சில இதெல்லாம் கொடுக்குறாரு. அப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, அபிமெலேக்கு என்ன பண்ணுறாரு, கர்த்தர் வந்து சொன்னதுனால ஆபிரகாமை சாராளையும் விடுவிச்சுட்டு என்ன பண்ணுறாருன்னா, நிறையா கேட்டல்ஸ் நிறைய அனிமல்ஸ் எல்லாம் கொடுத்து நிறைய வேலையாட்கள்லாம் கொடுத்து ஆபிரகாமை ஒரு நல்ல பொசிஷனுக்கு கொண்டு வந்துட்டு அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது என்னோட தேசம்தான், உனக்கு எந்த தேசத்தில் இருக்கணும்னு உனக்கு விருப்பம் இருக்கோ, எந்த இடத்துல ஏதாவது ஒரு இடத்த காட்டு, அது உனக்கு விருப்பமாக இருந்தால் அந்த இடத்துல நீ இருந்துக்கலாம், அந்த இடத்துல நீ வீடு கட்டி இருந்துக்கலாம்னு சொல்லிட்டு அபிமெலேக்கு வந்து ஆபிரகாம்கிட்ட சொல்கிறாரு. அப்புறம் ஆபிரகாம் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அபிமெலேக்கு ஜெபம் பண்ணுறாரு. ஏன்னா அபிமெலேக்கு வந்து குடும்பம் குழந்தை இருந்திருக்காது, அவருக்கு வந்து குழந்தை பாக்கியம் இல்லாத
இல்லாதனால ஆபிரகாம் வந்து அபிமெலேக்கு ஜெபம் பண்றார். ஜெபம் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் அபிமெலேக்கோட வைஃப் கன்சீவ் ஆனாங்கன்னு பைபிள்ல போட்டிருக்கு. இதுதான் தேவன் வந்து ஒரு மனிதன் தேவனுக்கு எவ்வளோ தூரம் ப்ரிவிலேஜ் கொடுத்திருந்தா கர்த்தர் வந்து இறங்குறாரு. கர்த்தர் வந்து ஆபிரகாம் கிட்ட போய் கூட பேசல, யாரு ராஜா கிட்ட போய் சொப்பனத்துல போய் பேசக்கூட இல்லை, மிரட்டுறாரு. நீ அவன் மேல கை போட்டனா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் வந்து மிரட்டுறாரு. இதுதான் கர்த்தரோட கேரக்டர். நம்ம அவரை வந்து கரெக்டாக புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணணும்னா, கர்த்தருக்கு இது பிடிக்கலையா, உங்களுக்கு கெட்ட நண்பர்கள் இருக்காங்களா, உங்களுக்கு கெட்ட சொந்தக்காரவங்க இருக்காங்களா, கர்த்தர் உங்களெல்லாம் விட்டு விலக சொல்றாரு அப்படின்னா நம்ம கண்ணை மூடிட்டு விலகிடும். கர்த்தாவே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு கர்த்தாவே, சின்ன வயசுலேருந்தே சைல்ட்ஹுட் ஃப்ரெண்ட்ஸ் கர்த்தாவே, நாங்கள் அப்படி போனோம் இப்படி போனோம், எனக்குன்னா அந்த பொண்ணு வந்து துடிச்சு போயிடுவா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கர்த்தர்கிட்ட போய் ஆர்கியூ பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. கர்த்தர் வந்து விலகுன்னா விலகிடணும், போனா போயிடணும். எதையுமே கர்த்தர்கிட்ட போய் நம்ம ஆர்கியூ பண்ணக்கூடாது. ஏன்னா இது அவர் வந்து இந்த அண்ட சராசரத்தையும் படைச்ச சர்வ வல்லமையுள்ள தேவன். அவருக்கு இதுதான் அப்படின்னு வேணும், இதுதான் எனக்கு அப்படின்னு அவர் நம்ம கொடுத்துட்டாருன்னா சத்தம் போட்டுட்டு வாயை மூடிட்டு அதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும். எந்த விதமான ஆர்கியூமெண்ட்டுமே பண்ணக்கூடாது. நீங்கள் யோசேப்பு லைஃப்மே எடுத்தீங்கன்னா, யோசேப்பு வந்து ஒரு இஸ்ரேலைட், அவர் வந்து இஸ்ரேலைட்டாக இருக்கார். அவர் வந்து என்ன ஆகுதுன்னா நிறைய கஷ்டத்தில் மத்தியில் போய் எகிப்துக்கு போயிடுறாரு. ஆனால் யோசேப்பு வந்து எந்த இடத்துலையுமே கர்த்தருக்கு விரோதமாக எந்த விதமான முணுமுணுப்பும் இல்லாமல் பயங்கர ஃபேத்ஃபுல்லாக இருந்தாருன்னு பைபிளில் போட்டிருக்கு. என்னதான் அவர் குழியில் போட்டாலும், நிறைய மர்ச்சன்ட்ஸ் கிட்ட விற்றாலும், அவரை வந்து ஒரு தப்பான அக்யூசிஷன் சொல்கிறாங்க. அந்த மாதிரி வந்து இருக்கிறதுலே வந்து ஜென்ஸ் வந்து ரொம்ப ப்ரிவிலேஜாக நினைக்கிற ஒரு இது வந்து இந்த மாதிரி ஒரு பொண்ணு வந்து அவரை தப்பாக சொல்லிட்டா ரொம்ப ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனால் அவர் ஒரு தப்புமே பண்ணாமல் ஒரு தேவையில்லாத பழியை ஏற்றுக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறார். ஆனால் ஜெயிலில் கூட கர்த்தரை வந்து அவர் எந்த விதத்துலையும் வந்து, கர்த்தாவே நான் உங்களை நான் சேவிக்கிறேன்னு, எனக்கு போய் இப்படியா, எனக்கு அந்த சொப்பனம் கொடுத்தீங்களே, இந்த சொப்பனம் கொடுத்தீங்க, எங்கே போச்சு மறந்துட்டீங்களா, இந்த மாதிரி எந்த விதமான முணுமுணுப்புமே இல்லாமல் இருந்த யோசேப்பு இருந்தனால தான் அவர் பார்வோருக்கு அடுத்த பொசிஷனுக்கு போனார். இன்ஃபேக்ட் யோசேப்புக்காக தான் அந்த எகிப்தே ஆசீர்வதிக்கப்பட்டுச்சு. நல்லா நம்ம கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, பார்வோருக்கு ஒரு சொப்பனம் வருது, இந்த மாதிரி வந்து பஞ்சகாலம்னு ஒன்று வரப்போகுது, செழிப்பான நாட்கள்னு வரப்போகுது அப்படின்னு ஒரு சொப்பனை பார்வோக்கு வரும்போது, ஆனால் பார்வோக்கு அந்த சொப்பனத்துக்கு உண்டான வெளிப்பாடே இல்லாத டைமில் யோசேப்பு அந்த இதில் சீனில் என்ட்ரி ஆகி என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு நல்ல செழிப்பான அடுத்த 7 வருஷம் வந்து செழிப்பான நாட்கள் வரும், அந்த செழிப்பான நாட்களுக்குள்ளேயே நீங்கள் பஞ்ச நாட்களுக்கு உண்டான சேமிப்பை நீங்கள் வச்சுக்கணுன்னு அவங்க அதுக்கேற்ற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணி அந்த 7 வருஷம் வந்து பயங்கர செழிப்பான நாட்களுக்குள்ளே போகிறாங்க. நிறைய களஞ்சியெல்லாம் கட்டி எல்லா கிரெயின்ஸ் எல்லாம் அவங்க ஸ்டோர் பண்ணிடுறாங்க. எந்த அளவுக்கு அவங்க பணக்காரங்களாக இருக்காங்கன்னா, அந்த பஞ்சம் வந்து இஸ்ரேல் அங்கே வந்து ஜெருசலம் அங்கெல்லாம் வந்து இப்போ கஷ்ட காலத்தில் இருக்கும்போது அவங்க வந்து எகிப்தில் வந்து அந்த கிரெயின்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறாங்க. இதெல்லாம் யாருக்காக இதெல்லாம் நடக்குது? ஒன்லி யோசேப்புக்காக தான் நடந்துச்சுன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். திரா ஷத ரபா லொரிக்கந்த கர்த்தர் சொல்கிறார், ரிக்கந்த ராபால் என்னை சேவிக்கிறவங்க ஒருத்தரை நான் கைவிட மாட்டேன் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரிஷபா லோரிக்க பாபா என்னை ட்ரூவா ரிக்கந்த மனசார சேவிக்கிற எந்த மனிதனை நான் கைவிட மாட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். அப்போ யோசேப்புக்காக என்னதான் எகிப்துன்றது வந்து ஒரு அந்நிய தேசம், அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபோர்ஃபாதர்ஸ் எல்லாருமே வேற தெய்வத்தை கும்பிட்ட ஒரு கண்ட்ரியாக இருக்குது. ஆனால் அந்த கண்ட்ரியுமே யோசேப்புக்காக ஆசீர்வதிக்கப்படுது. அந்த இஸ்ரேல்லேருந்து வந்து அவரோட பிரதர்ஸ்லாம் வந்து இவங்க கிட்ட அங்கே பஞ்ச தலைவரிச்சு ஆடும்போது இவங்க கிட்டேருந்து வந்து வாங்கிட்டு போகிறாங்க, கிரெயின்ஸ் எல்லாம் வாங்கி இங்கேயே இருக்கிறாங்க. இதுதான் கர்த்தர் வந்து ஒவ்வொரு யாரெல்லாம் கர்த்தரை முதல்ல வைக்கிறாங்களோ அவங்களோட லைஃப் இப்படி தான் இருக்குன்ட்டு டவுட்டே இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்கிறார். இஷதா அல்லா கர்ராபாலோரிக்கம். நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் எப்பவுமே கர்த்தருக்கு தான் முதல் இடம் கொடுக்கணும். யாராக இருந்தாலும், எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், என்ன ஃபேமிலியில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு நம்ம தேவன் தான். அதுக்கப்புறம் தான் நம்ம ஃபேமிலியாக இருந்தாலும் சரி, நம்ம வேலையாக இருந்தாலும் சரி, நம்ம நண்பர்களாக இருந்தாலும் சரி, நம்ம சொந்தக்காரங்க, இவங்க எல்லாமே அடுத்தடுத்து தான் வருவாங்க. ஆனால் தேவன் தான் நம்ம வாழ்க்கையில், தேவன் தான் எப்பவுமே இருக்கணும். 19th centuryல லியோனார்ட் ராவன்ஹில்ன்றது அவர் பெரிய ஊழியக்காரர். அவர் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 14 hours a day அவர் ஜெபிப்பாராம். பயங்கரமாக ஜெபிக்கிற கூடிய ஆள். அவர் என்ன மாதிரி ஒரு பர்சன் அப்படின்னா, ஒரு 5-6 பேர் இருந்து கான்வர்சேஷனில் இன்வால்வ் இருந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து நமக்கு ஏதாவது டைம் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி எனக்கு டைம் ஆகிடுச்சு, நான் கொஞ்சம் வெளியில் போகிறேன், நான் வந்து கொஞ்சம் ப்ரேயர் ஏதாவது நம்ம சொல்லிவிட்டு எக்ஸ்கியூஸ் கேட்டுட்டு தான் அந்த 4 பேரை விட்டு நம்ம வெளியில் வரோம். ஆனால் அவர் என்ன மாதிரி ஒரு மனுஷனாக இருந்தார் அப்படின்னா,
இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவரோட ப்ரேயர் டைம் வந்துருச்சுன்னா அந்த இடத்த விட்டு சட்டுன்னு எழுதிருப்பாராம். அங்கே வந்து அவர் வந்து அவங்கக்கிட்டலாம் அப்பாலஜைஸ் பண்ணி கிளம்பணுன்னு கூட கேரே பண்ண மாட்டார். இது கர்த்தரோட டைம், யார்கிட்டே போய் நான் அப்பாலஜைஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு சட்டுன்னு நினச்சி அப்படியே இக்னோர் பண்ணிவிட்டு அவர் ஜெபிக்க போவாராம். அந்த மாதிரி ஒரு வல்லமையான ஊழியக்காராக இருந்தார். அவரோட ப்ரீச்சிங் நிறைய இதில் யூடியூப்பில் இருக்குது, நீங்கள் போய் பார்க்கலாம். அவர் பேர் லியார்னார்ட் ராவன்ஹில். அவர் பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். ஸோ ஒவ்வொரு மனிதரோட வாழ்க்கை எப்படி இருக்கணும்னா பயங்கர ஜெபிக்கிற வாழ்க்கையாக இருக்கணும். எல்லாருமே ஜெபிக்கணும். நீங்கள் ஆரம்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஜெபிக்கிற ஆட்களாக பீப்புளாக தான் இருந்தாங்க. நீங்கள் ஜீசஸ்மே பார்த்தீங்கன்னா ஒரு தேவகுமாரன், அவருக்குன்னு ஃபேமிலிலாம் இல்லை. நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நமக்கு ஃபேமிலிலாம் இல்லாட்டி நம்ம ரொம்ப நேரம் ஜெபிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ வந்து ஜீசஸ்க்கு என்ன தேவை இருக்கணும்? ஆனால் அவர் என்ன தான் பேச்சுலராக இருந்தாலும் அவர் காலையில் மத்தியானம் நைட்டு டைம் கிடைக்கிற போதெல்லாம் அவர் ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். அந்த 40 days 40 nights அவர் வந்து ஜெபிக்கும் போது ஃபாஸ்டிங்கும் சேர்ந்து இருந்தார். அவரோட லைஃப்பில் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்டிங்கும் சரி ஜபமும் சரி இது எல்லாமே ஒரு தேவகுமாரனாக இருந்தாலும் ஃபாலோ பண்ணார். நம்மளோட எக்ஸாம்பிள் எப்பவுமே ஜீசஸாக தான் இருக்கணும். ஜீசஸ் இதெல்லாம் பண்ணார். ஒரு தேவகுமாரன், ஒரு தேவனே பூமியில் மாம்ச அவதாரத்தை எடுத்து வர அவரே இதெல்லாம் பண்ணுறாரு. அப்போ நம்ம ஏமாத்துறோம். நம்ம ஏசு கிறிஸ்து இதெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னா அப்போ நம்மளும் பண்ணணும், நம்மளும் ஜெபிக்கணும், நம்மளும் அதிகாலையில் ஜெபிக்கணும், முழங்கால் யுத்தம் போகணும், நம்மளும் ஃபாஸ்டிங் இருக்கணும். அப்போல்லாம் பண்ண 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 தேவனோட நம்ம நெருங்கி நடக்க ஆரம்பிச்சிடும். நமக்கும் அவருக்கும் நல்ல பாண்டிங் வந்துடும். அப்புறம் அவரோட குரல் வந்து பயங்கர உங்களுக்கு ரொம்ப கிளியராகவே கேட்கும். எப்படி நீங்கள் ஃபோனில் பேசும்போது இன்னொரு குரல் உங்களுக்கு எப்படி கேட்குதோ அதே மாதிரி நீங்கள் ஜெபிக்க 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 கர்த்தரோட ஊண்டுதல், கர்த்தர் வந்து என்ன பண்ணணும் என்ன செய்யணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெளிவாக பேசுகிற சத்தம் கேட்கும். அதுக்கு நீங்கள் நிறைய ஜாம் பண்ணணும். முக்கியமாக எல்லாத்துக்கும் மேலே பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க 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 கர்த்தர் உங்களோட பேசுகிறோம். அதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டூலே. கர்த்தரோட குரலை எப்படி கேட்கணும்னா பைபிள் வாசிக்கணும். பைபிள் வாசிக்க 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 கர்த்தரோட குரல் வந்து உங்களுக்கு ரொம்ப கிளியராக கேட்க ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு வசனம் மூலியமாக பேசுவார். அப்புறம் வசனம் உங்களுக்கு இதிலே வந்து நிறைய பைபிள் மூலியமாகவே கர்த்தர் உங்களோட பேச ஆரம்பிப்பார். அதுக்கப்புறம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட அவர் டைரெக்டாக ஃபேஸ் டு ஃபேஸ் பேச ஆரம்பிப்பார். அது மாதிரி நிறைய அனுபவங்கள் வந்து பைபிளில் நிறைய ஊழியக்கார தீர்க்கதரிசிகள் போட்டிருக்கான். அதே மாதிரி அனுபவங்கள் நிறைய பேர் இந்த கடைசி நாட்களில் வரும் என்ற ஆவியானவர் சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறார் ரீகாந்த, இது கடைசி காலம் என்ற ஆவியானவர் சொல்கிறார். ரீகாந்தர் ராபா யோவேல் 2:28 வசனம். ரீகாந்தர் இதை பார்த்துட்டு இருக்க ஒரு சிறு பிள்ளைகள் மேலே இந்த வசனம் வரதை நான் பார்க்குறேன். ரிஷதர் ராபா லோ ரிகம் ரிசீவ் சேஸ் த லார்ட் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிஷபா லோ ரிகா பாபா. நீங்கள் ஆரம்ப காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஊழியக்காரவங்க நம்ம இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா மிஷினரிங்க தான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஊழியம் பண்ணுவாங்க. மற்ற எல்லா ஊழியமும் பார்த்தீங்கன்னா சுவிசேஷம் ஊழியமாக இருக்கட்டும், பாஸ்டர் ஊழியமாக இருக்கட்டும், தீர்க்க தரிசன ஊழியமாக இருக்கட்டும், ஹீலிங் மினிஸ்ட்ரி, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 days நம்ம வந்து ஸ்டேஜில் பேசிட்டு நம்ம திரும்பி போயிடும். நேராக மக்கள் வரும்போது பேசிட்டு எல்லாம் அவங்கவுங்க திரும்பி போயிடுவாங்க. இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான ஊழியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மிஷினரிகள். நிறைய மிஷினரிகள் வந்து பார்த்தீங்கன்னா 90 to 95% மிஷினரிகள் வந்து ஒரு தேசத்துக்கு போவாங்க, ஒரு அந்நிய தேசத்துக்கு போவாங்க, அங்கேயே அவங்க மறைச்சிருவாங்க. நிறைய மிஷினரிகள் வந்து அவங்களோட சொந்த ஊருக்கு போன மாதிரி நிறைய பேர் ரொம்ப தின் லேயர் ஆஃப் மிஷினரிகள் தான் வந்து திருப்பி அவங்க சொந்த ஊருக்கு போவாங்க. ஆனால் முக்காவாசி நான் படித்த வரைக்கும் முக்காவாசி மிஷினரிஸ்கள் வந்து ஒரு ஊருக்கு போனாங்கன்னா அவங்க அங்கே தான் மறைச்சிடுறாங்க. யாரும் அவங்கவுங்க சொந்த தேசத்துக்கு போகல. நீங்கள் ஷார்ட் சையராக இருக்கட்டும், ஜீகன் பாலாக இருக்கட்டும், வில்லியம் கேரியாக இருக்கட்டும், அதே மாதிரி பல மற்ற ஊரில் இருக்க எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கட்டும், எல்லாம் அந்தந்த ஊரில் போய் மறைச்சிருவாங்க. அந்த மாதிரி ஒரு ஊழியக்காரர் தான் மிஷினரி தான் ஹட்சன் டெய்லர். அவர் வந்து பிரிட்டன் நாட்டை சேர்ந்தவர். அவர் 1832 பிரிட்டனில் வந்து ஒரு நல்ல ஒரு குடும்பத்தில் அவர் பிறக்கிறாரு. அவர் ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலியில் தான் அவர் பிறந்தார். அவங்க அம்மா சின்ன வயசுலேருந்தே அவருக்கு பைபிள்லாம் அவங்க சொல்லி கொடுக்குறாங்க. என்னதான் கிறிஸ்தவ ஃபேமிலியில் பிறந்திருந்தாலும் பைபிள்லாம் தெரிஞ்சிருந்தாலும் ஆனால் இயேசுவை அவர் சொந்த இரட்சகராகவே ஏற்றுக்கவே இல்லையா. அதே தான் ஜான் வெஸ்லியுமே. அவங்க அம்மா சின்ன வயசில் பயங்கர ஸ்பிரிச்சுவல் லேடி, வசனம் சொல்லாமல் சாப்பாடே கொடுக்க மாட்டாங்களாம். அவர் வசனம் சொல்லிட்டு தான் சாப்பாடெலாம் சாப்பிடுவாராம். அப்படி இருந்த ஜான் வெஸ்லியுமே
அவர் வந்து ஜீசஸை வந்து சொந்த ரட்சகராகவே அவர் ஏற்றுக்கல. சார்ல்ஸ் வெஸ்லி வந்து ரட்சிக்கப்பட்டு அவர் ஜான் வெஸ்லி கேட்குறாரு, நீ உண்மையாகவே ஜீசஸை மனசார ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு கேட்கும்போது ஜான் வெஸ்லி என்ன சொல்லுவாருன்னா, எனக்கு பைபிள் தெரியும், தியாலஜி தெரியும், எனக்கு தெரியாதது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லும்போது சார்ல்ஸ் வெஸ்லி சொல்வார், இல்லை ஜான், இதுக்கெல்லாம் மேலே ஒன்று இருக்குது, உனக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் இருக்குது, அது உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது தான் ஜான் வெஸ்லிக்கு அப்போ தான் ஒரு ஸ்பார்க்கே வருது. ஆமாம், நமக்கு வசனம் தெரியும், தியாலஜி தெரியும், எல்லாம் தெரியும், ஆனால் நம்ம ஜீசஸை ரொம்ப பர்சனலாக நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார். அதே மாதிரி தான் ஹட்சன் டெய்லரும் ரொம்ப கடவுளோடலாம் அவர் நெருங்கி நடக்கலை. அவர் எப்போ பார்த்தாலும் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாதிரி வந்து உலக பிரகாரமாகவே இருந்தார். பட் பார்த்தீங்கன்னா வசனம் தெரியும், எல்லாம் தெரியும், கிறிஸ்டியன் ஃபேமிலியில் இருந்தார், அதெல்லாம் இருந்தார். அப்போ அவங்க அம்மா பார்க்குறாங்க, இந்த பையனை வந்து நம்ம மிஷினரிக்குன்னு நம்ம ஒப்பு கொடுத்துருக்கோம், ஆனால் இந்த பையன் வந்து கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாமல் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கிறது, ரொம்ப ஒரு 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 மிஷினரிக்குன்னு உண்டான எந்த விதமான இதுவுமே இல்லாமல் இருக்கானேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ரொம்ப வருத்தப்படுறாங்க. வருத்தப்பட்டு அவங்க ஒரு நாள் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க இன்னொரு லேடி வீட்டுக்கு போயிட்டு ஜெபிக்க போகிறாங்க. அப்போ அவங்க அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க என்ன ஜெபம் பண்ணுறாங்கன்னா, கர்த்தாவே, நான் வந்து இப்போ நான் ஜெபம் பண்ணுவேன், நான் வீட்டுக்கு போகும்போது ஹட்சன் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான மனிதனாக இருக்கணும், உங்களை தெரிஞ்ச மனிதனாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு 2 நாள் ஜெபிக்கிறாங்க. 2 நாள் ஜெபிச்சிட்டு இருக்காங்க. அப்போ இந்த டைமில் அவர் என்ன ஆகுதுன்னா, அவர் வீட்டில் இருக்கார், அவங்க அப்பாவோட இருக்கார். அவங்க அப்பாவுக்கு வந்து புக்ஸ் படிக்கிற பழக்கம் இருக்குது, ஒரு ரேக் ஃபுல்லாக நிறைய புக்ஸ் இருக்குது. இவர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப போர் அடிக்குதுன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா ரேக்லேருந்து ஒரு புத்தகம் எடுக்கிறார், அதாவது ஸ்டோரிக்கு இது படிக்கலாம்னு சொல்லிட்டு அந்த புக் எடுக்கிறார். அந்த புக்கை எடுக்கும்போது ஒரு ஸ்பிரிச்சுவல் புக் இருக்குது. அந்த புக்கை படிக்க அவர் அப்போ என்ன உணர்ந்தாருன்னா, ஐயோ, நம்ம வந்து இயேசுவை விட்டு இவ்வளோ விலகி இருக்கோம், ஜீசஸ்ன்றவர் இவ்வளோ பெரிய ஆளா, அவருக்கும் நமக்கு ஒரு கனெக்ஷனே இல்லாமல் இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து ஒரு மாதிரி தாழ்வு, ஒரு இன்ஃபீரியராக அவர் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதை தான் அம்மா சொல்கிறாங்களா, இதை தான் அம்மா சொல்கிறான்னு சொல்லிட்டு அவர் அங்கேயே முழங்கால் படிட்டு அவர் ஜெபம் பண்ணுறார். கர்த்தாவே, நான் என்னை வந்து உங்கள் அழைப்புக்குன்னு என்னை யூஸ் பண்ணுங்க, என்ன நீங்கள் யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அழுது தன்னோட பாவத்தெல்லாம் அறிக்கி ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். அப்போ அவங்க அம்மா ரிட்டர்ன் ஆகிறாங்க, ஒரு 2 நாள் கழித்து வராங்க. அப்போ ஹட்சன் சொல்கிறார், அம்மா, நான் மிஷினரிக்கு அழைப்புக்கு நான் போகிறேன், கர்த்தர் வந்து எந்த இடத்துலலாம் இயேசுவை தெரியலையோ அந்த இடத்துக்கு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அவங்க அம்மாவுக்கு பயங்கர ஹாப்பி ஆகிடுச்சான். நீ போகிற இடம்லாம் பயங்கர வெற்றியாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவரை வந்து பிளஸ் பண்ணி அவர் சைனாக்கு போகிறார். சைனாவில் கப்பலில் போகிறார். அங்கே இருக்க மக்கள் சராசரியான மக்களோடு அவர் இருக்கணுன்றதுக்காக ஜஸ்ட் நம்ம பைபிள் மட்டும் எடுத்துகிட்டு போனால் அங்கே மக்கள் வரமாட்டாங்கன்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, பிரிட்டன்லே மெடிக்கல் படிக்கிறார், ஒரு டாக்டர். அவர் அங்கே வந்து மெடிசன்லாம் படித்து ஒரு டாக்டராக அங்கே போகிறார். டாக்டராக அங்கே போய் மக்களோட மக்களாக இருந்து வைத்தியம் பார்க்க ஆரம்பிக்கிறார். ஸோ இன்னும் அந்த மக்களோட நெருங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா, தன்னோட உடையெல்லாம் அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு சைனாவில் என்ன ட்ரெஸ்ஸு போடுறாங்களோ அந்த ட்ரெஸ்ஸை அவர் யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அந்த ட்ரெஸ்ஸில் தான் அவர் இருப்பாராம். அதே மாதிரி அவர் வந்து சாப்பிட்டுட்டு இருந்த இந்த பிரிட்டன் நாட்டு சாப்பாடெல்லாம் அவர் விட்டுட்டு அந்த ஊரில் சைனாவில் என்ன சாப்பாடு இருக்கோ அந்த சாப்பாடு அவர் சாப்பிட ஆரம்பிச்சுட்டு அங்கே இருக்க மக்களோட மக்களாக இருந்து அவர் கடவுளோட சுவிசேஷத்தை அறிவிக்க ஆரம்பிச்சிட்டாரு. இன்ஃபேக்ட் பவுலுக்கு அப்புறம் இவர் தான் நிறைய இடத்துல ட்ராவல் பண்ணி மிஷினரி ஊழியம் பண்ணாருன்னு சொல்லிட்டு அவரோட ரெக்கார்டு இருக்குது. அவர் 54 வருஷம் அவர் சைனாவில் இருந்தாராம். அவர் வந்து சைனா இன்லேண்ட் மிஷனோட ஃபவுண்டர். 54 இயர்ஸ் வந்து அவர் சைனாவில் அவர் ஊழியம் பண்ணார். அவர் மெடிசன் டாக்டராக இருந்தனால அவர் வந்து மெடிக்கல் டாக்டராக இருந்தார், ப்ளஸ் அவர் மிஷினரி ஊழியமும் பண்ணாராம். இன்ஃபேக்ட் 125 ஸ்கூல்ஸ் அங்கே அவர் ஸ்டார்ட் பண்ணாராம் சைனாவில். அவருக்கு கீழே 800 மிஷினரிஸ் வந்து அவர் வளர்த்து விட்டு அவர் போனாராம். அவரோட மெயின் மிஷன் என்னன்னா, நம்ம திருப்பி நம்ம தாய் தேசத்துக்குலாம் போகக்கூடாது, நான் வந்து இங்கே தான் வந்தேன், இது வந்து மிஷினரியோட லேண்டு, நான் இங்கே தான் சாவேன்னு சொல்லிட்டு அவர் 1905 ஹூனான்ற ஒரு இடத்துல சைனாவில் அவர் இறந்தாராம். இந்த மாதிரி மிஷினரி கூட இல்லை, நிறைய மிஷினரிகள், எத்தனையோ மிஷினரிகள் வந்து அவங்க எல்லாம் அவங்கவுங்க சொந்த தேசத்தை விட்டு, இப்போல்லாம் வந்து ஒரு ஸ்டேட் விட்டு இன்னொரு ஸ்டேட்லாம் இல்லை, அதெல்லாம் வந்து ஒரு காண்டினென்ட் வேறு எங்கெங்கேயோ இருந்தோம். பிரிட்டன் எங்கேயோ இருக்குது, அங்கேருந்தெல்லாம் ஜெர்மனி எங்கேயோ இருக்குது, அங்கேருந்தெல்லாம் வந்து நம்ம ஊரில் வந்து நம்ம வெயிலில் அதெல்லாம் அந்த டைம்லலாம் பார்த்திங்கன்னா அந்த கண்ட்ரிஸ்லாம் ரொம்ப டெவலப்டு கண்ட்ரிஸாக இருந்தது. பிரிட்டன்லாம் நல்லா டெவலப்டு கண்ட்ரிஸாக இருந்தது. இவங்கெல்லாம் அந்தந்த தேசத்துக்கு வரும்போது ரொம்ப டெவலப்பே ஆகாத கண்ட்ரிஸ்லலாம் வந்து மக்களோட மக்களாக இருந்து எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷன்
எல்லா மிஷினரியுமே எந்த விதமான எக்ஸ்பெக்டேஷனுமே கர்த்தர்கிட்ட வைக்காம ஊழியம் பண்ணாங்க. நம்மளும் அப்படிதான் இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீதா ராஷதல்லா கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கம் இனி காலம் செல்லாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ஷபா லோரிக்கந்த கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோரிக்கபா யாரெல்லாம் அந்த செய்தியை பார்த்துட்டு இருக்கீங்களோ ரிக்கந்த ராபா நான் சொல்றது ஒன்னே ஒண்ணுதான். ரிக்கந்த ராபாலோரிக்கா பாபா ஜப குறைபாடு இருக்குன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். நிறைய ஜபிக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த் உங்க சொந்த தேவைகளுக்கு மட்டும் கர்த்தரை சேவிக்கிறது நல்லதில்லைன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரீகாந்தார் அது கர்த்தருக்கு உண்டான கனமும் கிடையாதுன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீகாந்தார் ராபால் தேவனே எனக்கு இதை கொடுங்க, தேவனே அதை கொடுங்கன்னு ஜபிக்காதீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீகாந்தார் ராபால் உங்க ஜபம் எப்படி இருக்கணும்னா ரீகாந்தார் ராபால் தேவனை நான் பார்க்கணும். ரீகாந்தார் ராபாலோரிக்க ஆவிக்குரிய ரகசியங்களை நான் தெரிஞ்சுக்கணும். ரீகாந்தார் ராபாலோரிக்க பைபிள் வசனத்துக்கு உண்டான ஆவிக்குரிய ரகசியங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் உங்க ஜபமா இருக்கணும்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரீபாலா ரஷதா லக்கா பாபா உரிக்கந்த ரேபே லோரிக்கா பாபா உரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா உரிக்கந்த ராபால் ஒரு சில பேர் மேல ரிக்கந்தர் ஒரு சில ஆண்கள் மேல ரிக்கந்த யோசேப்பின் அபிஷேகம் ரிக்கந்த ராபா லோரிக் ஜோசப்ஸ் அனாயிண்டிங் ரிகா பாபா ஜோசப்ஸ் அனாயிண்டிங் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிஷபா தரி பாபா சாதமான காரியத்தை செய்வேன் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிகந்த ரஷபார் எரேமியா 33 குறிப்பிட்ட ஒரு லேடி மேல இந்த வசனத்தை போடுறேன். ரிகந்தர் ராபால் ஒரு குறிப்பிட்ட ஒரு பெண் மேல ரிகந்தர் இந்த வசனம் போறத நான் பாக்குறேன். ரிகந்தர் ராபாலோ ரிகா எரேமியா 33:3 ரிகந்தர் ராபாலோ ரிகந்தர் ராபாலோ ரிகா பாபா ரிஷதர் ராபாலோ ரிகா பாபா ஜோயல் 2:28 ரிகந்தர் ராபாலோ ரிகா மாம்சமான யாவரு மேலுமே ஆவியை ஊற்றுவேன். ரிகந்தர் ராபா குமாரனும் ரிகந்தர் ராபாலோ ரிகா குமாரத்தியும் ரிகந்தர் ராபாலோ ரிகபம் ரிஷதர் ராபாலோரிக்கா தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். ரிகன் ரிபாலா ரிகப வாலிபர்கள் ரிகன் சொப்பன வாலிபர்கள் தரிசனம் காண்பார்கள். ரிஷதர் ராபாலோரிக்கா வயதானவர்கள் ரிகன் சொப்பன பார்ப்பார்கள். ரிகந்தர் ராபாலோரிக்கா ஜோயல் 2:28 வசனம் ரிகன் சிறு பிள்ளைகள் மேல போகுது. ரிகந்த ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிஷபா தரிபா தரிபா பாபா ரிகபா ராபால் அக்கினி அபிஷேகம் ரிகா ஃபயர் அனாயிண்டிங் ரிகா பாபா அனாயிண்டிங் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா fire rika baba baba fire rikandar raba fire rikandar raba பெற்றுக்கொள்ளுங்கள் அக்னியை ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிஷதா லக்கே பல்ல ஷதா லக்கே பெர்ரா பாபா உரிக்கந்தர் ராபாலோ ரிகா பாபா நிறைய பேர் மேல ரிகந்த அக்கினி அபிஷேகம் ஊத்தப்படுது. ரிகந்தர் நிறைய பேரோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்படுது. ரிகந்தர் நிறைய பேர் ரிகந்த தேவதூதர்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிகந்த அல்லா ரஷபா தராபாலோ ரிகபா உரிக்கந்தர் ராபாலோ ரிகபம் ஊரிக்கந்தர் ராபா லோரிக்கபா ஊரிக்கந்தர் ராபா லோரிக்கா ஒரு சில பெண்கள் மேல ரிகந்தர் ராபா என்ன ஊத்தப்படுது. ரிகந்தர் அபிஷேகம் ரிகந்தர் ராபாலோ அனாயிண்டிங் ஆயில் சேஸ் தி லார்ட் ரிகந்தர் ராபா அனாயிண்டிங் ஆயில் ரிகந்தர் ராபா அனாயிண்டிங் ஆயில் ரிகந்த பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா ரஷதர் ராபா லோரிக்கா பாபா ஊரிக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ஊரக்கந்தர் ராபா லோரிக்கா பாபா ஊரக்கந்தர் ஒரு சில பேருக்கு ரிகந்த வயிற்றுல பிரச்சனை ரிகந்த வயிற்றுல பிரச்சனை ரிகந்த வயிற்றுல பிரச்சனை இருக்க எல்லாரும் ரிகந்தர் அந்த இடத்துல கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ரிகந்தர் ராபா லோரிக்கா ரிகந்தர் ராபா லோரிக்காபா அந்தந்த வீட்டில் ரிகந்த யாரெல்லாம் ரிகந்தர் ராபாலோ உடம்பு சுகம் இல்லையோ அந்த இடத்துல ஜெபிச்சுட்டு இருக்கீங்களோ ரிகந்தா அந்த இடத்துல ரிகந்தர் ரா பரலோகத்திலேருந்து ரிகந்தர் ஹீலிங் ஏஞ்சல்ஸ் உங்க வீட்டில் இறங்கியிருக்காங்க. ரிகந்தர் ராபா லோரிக்கா ஹீலிங் ஏஞ்சல்ஸ் ரிகந்தர் ராபாலோ ஹீலிங் ஏஞ்சல்ஸ் ரிகந்தர் ராபா லோரிக்கா பாபா ரிகா ரஷ ரிசீவ் த ஹீலிங் ரிகா பாபா receive the healing rika baba receive the healing rika badala rasha baba urikanda lerebe lorika baba urikanda raba lorika baba urikanda ribala குறிப்பிட்ட 2 பேர் மேல ரிகந்தர் ரா இந்த பைபிள் வாசிக்கிற அபிஷேகம் போகுது. ரிகந்தர் ராபா லோரிக்கபா எனக்கு பைபிள் புரியலையேன்னு ஒரு சில பேர் நீங்க ஜெபிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அவங்க மேல எல்லாருக்கும் ரிகபா ராபா பைபிள் படிக்கிற அபிஷேகம் வைக்கப்படுது. ரிகந்தர் ராபா லோரிக்கபா பெற்றுக்கொள்ளுங்கள் ரிகா பாபா ரிசீவ் ரிகா பாபா ரிசீவ் ரிகா ரஷத லெக்கே பல்ல ராபாபா துரிகபா ரஷத ராபா லோரிக்கபா உராபா லோரிகந்தர் ரஷபா லோரிக்கபா
உரிக்கந்த ராபால ஒரு ஒரு பொண்ணு ரிக்கந்த ராபால நீங்க ரிக்கந்த ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள நான் போகணும் நீங்க ஜெபம் பண்றீங்க. ரிக்கந்த ரஷத ரேபெல்லோ ரிக்க அந்த அனுபவத்துக்குள்ள நீ ரொம்ப சீக்கிரம் வெகு சீக்கிரம் நீ போவேன் என்ற ஆவியானவர் சொல்றார். இதே வல்லமை இதே அபிஷேகம் இதே ஆவியானவர் உன் மேல வராருன்னு என்று கர்த்தர் சொல்றார். பெற்றுக்கொள்ளுகள் பெற்றுக்கொள் என்று ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்த ராபா லோரிக்கா பாபா திராஷத ரேபே லோரிக்கந்த லேபேபே துராக்கந்த ரஷபா உரிக்கந்த ரஷபா லோரிக்கபம் உரிக்கந்த ராபா லோரிக்கம். ஆவியானவர் எங்க உண்டோ ரிக்கந்தர் அங்க விடுதலை உண்டு. ரிக்கந்த ராபால் ஆவியானவர் எங்க உண்டோ ரிக்கந்தர் அங்க வல்லமை உண்டு. ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபாலோ ஆவியானவர் எங்க உண்டோ ரிக்கந்தர் அங்க பிளஸ்ஸிங் இருக்கும் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கந்த ராபாலோ ரிக்கா பாபா ஊரிக்கா பாபா ஃபாஸ்டிங் இருக்கிற அபிஷேகம் ரிக்கந்த ஃபாஸ்டிங் இருக்கிற அபிஷேகம் ரிக்கந்தர் ஃபாஸ்டிங் இருக்கிற அபிஷேகம் ரிக்கந்த ஒரு சில பெண்கள் மேல விளறத நான் பாக்குறேன். ரிஷபா லோரிக்கந்த ராபா லோரிக்கா பரலோகத்திலேருந்து ரிக்கந்த ரா ஒரு சில பேர் மேல எலியாவின் போர்வை உழுவுது. ரிக்கா பாபா எலியாவின் போர்வை ரிக்கந்த ராபா மேண்டல் ஆஃப் எலைஜா ரிக்கந்த லரஷத கெபெலோ ரிக்கம் ரிசீவ் ரிக்கா பாபா ரிசீவ் ரிக்கா பாபா ரிசீவ் ரிக்கா பாபா ரஷத ராபா லோரிக்கா பாபா ரிக்கந்த கர்த்தாவே ரிக்கந்த ராபா யார் யார் எந்தெந்த நோக்கத்துக்காக இந்த செய்தியை பார்த்துட்டு இருந்தாங்களோ ரிக்கந்த ராபா லோரிக்கா அந்த நோக்கம் நிறைவேறணும் கர்த்தாவே. ரிஷத ரேபே லோரிக்கா பாபா உரிக்கந்த ரேபே லோரிக்கா பாபா. In Jesus' name I pray. Amen. Thank you, Jesus.